ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூவ் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன ஸ்டோரி நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில், ஃப்ரீ குரூப்லையும் சரி, நம்ம வெபினார் குரூப்லையும் சரி, ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நமக்கு இன்றைக்கி காலையில் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, சரி, எப்படி எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு, ஏன் ட்ரிகர் ஆச்சு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதாவது மார்னிங்கில் மார்க்கெட் வந்து ஒரு மெல்ல மூவ் வந்துச்சு. ஆனால் அந்த 26,000 வந்து போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போகல. எப்போயுமே ஒரு லெவல் ஒரு 1000 ரூபாய் தொடுது அப்படின்றப்போ என்ன ஆகுனா, ஒரு 990 அந்த டைமில் வச்சா இங்கேருந்து ஒரே மூச்சாக போகாது. அப்போ என்ன திரும்ப கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கும் சுச்சுவேஷன் வந்து ப்ரைஸ் வந்து அந்த ஒரே டைமில் ஹை பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து மேலே மூவ் ஆச்சு. அந்த கரெக்ஷனில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்தோம், அந்த 1:2 வந்துச்சு. ஆனால் நம்மளுடைய எஸ்எல் காஸ்ட் டு காஸ்ட் அது 7 பாயிண்ட், ஒரு ஸ்மால் எஸ்எல். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு 13 பாயிண்ட் வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும்னு எதிர்பார்த்தது. ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கலை. இந்த இடத்துல என்ன ஒரு ரெசிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு ஹையர் ஃபார்மேஷன் நடந்துச்சு சப்போர்ட் கிட்ட. இது நேற்றோட ஹையு. ஸோ பிரேக் டவுன் ஆச்சு, சப்போர்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் அகைன் இன்னும் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கும் மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் எஸ்எல் டேக் ஆச்சு. ஆனால் மூணாவது அட்டம்ப்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மார்னிங் இந்த அசம்ஷன் மிஸ் பண்ணவங்க, இந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகர்னவங்க செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணி இங்கே அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து பண்ணல. ஜஸ்ட் என்னோடய வியூஸை மட்டும் உங்களுக்கு அப்பர் சைடுக்கான பிளான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப் சைடு வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு. கிட்டத்தட்ட 26,000 கிட்ட எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தேன். நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் போய் பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு. 26,020, 26,020 அந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு மெசேஜும் பண்ணியிருந்தேன். ப்ரைஸும் அந்த இடத்துல கரெக்டாக எக்ஸிட்டு ஆயாச்சு. ரைட், ஓகே. சரி, இப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய உச்சம் தொடுமா, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் அகைன் கண்டினியூவாக போகுமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கணும். இதில் பழையசில் டெலீட் பண்ணிடுறேன் நான், இப்போ தேவைப்படாது. சரி, என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஷூட் பண்ணி பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, அதாவது இங்கே கனெக்ட் ஆகிறத பார்க்கலாம் நீங்கள். ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். 4வது அட்டெம்ப்டில் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. அப்போ ப்ரைஸு நம்ம இங்கே மேலே, அதாவது இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ஒரே அட்டெம்ப்டில் பிரேக் ஆகாது. அகைன் ரீடெஸ்ட்காக வந்து திரும்ப வந்து 4th அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணுது. சரி, இப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்தால் நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,100, 26,200 அப்படின்ற லெவலில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, சரிப்பா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கல, ஒருவேளை இந்த கீழே வந்து அகைன் ரிஜெக்ஷன், இந்த ரெசிஸ்டன்ஸோடைய ரிஜெக்ஷன் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு க்ளீனாக ஃபார்ம் ஆகிருக்குது தெரியும். கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் வந்து வந்தது, ஆனால் அகைன் இன்னொரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா, அதுமாதிரி தான். ஓகே, அதாவது ஒரு ஹெட்டு, 2 ஷோல்டர், இது ஷோல்டரு, இது ஹெட்டு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட்டு, அப்போது அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அசம்ஷன் ஜென்ரலாக வந்து எல்லோரும் பார்க்குறது. ஆனால் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால ஒரே நாளில் இது மாதிரி மூவ் ஆகிடுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்போது ப்ரைஸு இங்கே எப்போ உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ, நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து அப்பர் சைடுக்கான பிளான். டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது இந்த ஷோல்டர் கீழே வருதோ அப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது 25,500, இந்த சப்போர்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எப்போது இந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும், ஏன்னா இங்கே கரெக்ஷன் ஆனால் கூட அகைன் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் மார்க்கெட். எப்போது இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வந்தால் கூட அகைன் வந்து இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டுச்சுன்னா மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் மார்க்கெட் ரெடியாக இருக்குது. ஏன்னா பையர்ஸ் இருக்காங்க. ஒரு ஹை, ஒரு சின்னதாக கரெக்ஷன், ஹை, சின்னதாக கரெக்ஷன், ஹை, இந்த மாதிரி மூமெண்ட்டில் மார்க்கெட் போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் கூட நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணால் இங்கே இடத்துல கிட்டத்தட்ட 25,900 கிட்ட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். டவுன் சைடுக்கான பிளான்
கொஞ்சம் என்னுடைய பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேபி மார்க்கெட் கொஞ்சம் இதில் இந்த 25,900 25,800 கிட்ட மேபி மார்க்கெட் வரலாம். ஆனால் என்னுடைய பிளான் என்ன, இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறது என்னோடய பிளான் இல்லை. என்னோடய பிளான் என்ன, மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தால் மேலே வந்து இந்த 26,100 26,200 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம் நாளைக்கு இது எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ரிஜெக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணதுல எந்த பிளான் இல்லை. மார்க்கெட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிச்சுன்னா இதுலேருந்து என்னுடைய பிளான் எதுவும் கிடையாது. ஓகே, என்னோடய பிளான் என்ன, இந்த லெவன் கீழே வந்தால் தான் மட்டும் டவுன் சைடுக்கான பிளான். இதுக்கு நடுவில் செல்லிங்கான பிளான் எதுவும் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஸ்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் வெயிட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்ஷன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஏன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதில் போய் ஷார்ட் சைட் பண்ணுவோம் அப்படின்றது சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து நிஃப்டி 50 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிக்கல, அதாவது இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த 58,600 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி மார்க்கெட் கீழே வரலாம். அகைன் இன்னும் ஸ்டில் வந்து மேலே கண்டினியூ மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல மேலே லைட்டாக மூவ் ஆனால் கூட ப்ரைஸு கொஞ்சம் இந்த இதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி வரலாம். நெக்ஸ்ட் 58,800 அப்புறம் 58,600 இந்த 2 லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி பேங்க்கில். ஓகே, அதாவது இந்த இடத்துல மேலே உங்களுக்கு அப்பர் சைட் க்ளோஸ் கொடுத்தா கூட லைட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கு மார்க்கெட் மேலே போய் சொல்லி டாப்பில் பை பண்ணாதீங்க, கொஞ்சம் கீழே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு. சேம் கான்செப்ட் தான். நமக்கு இந்த இடத்துல ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா நம்ம வந்து ஒரு அப் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் 59,200 லெவலில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது டாப்பில் பை பண்ணது அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனால் கன்சல்டேஷன் ஆகிட்டு லைட்டாக கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இது நிஃப்டி பேங்க்கில் வந்து என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எவ்ரி வீடியோவில் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் நிறைய பேர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய ரிஸ்க்கை எவ்வளோன்னு பாருங்கள். 100 ரூபாய் நீங்கள் ட்ரேட் கேபிட்டல் போட்டிங்கன்னா ₹1 அல்லது ₹2 ரிஸ்க், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. 98 ரூபாய் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிளான்னா பண்ணுங்கள், என்னென்னா பண்ணுங்கள். நீ 100 ரூபாய் 110 ரூபாய் நான் எதிர்க்கிறேன், 120 ரூபாய் எடுக்கிறேன் நான் டார்கெட்டை எவ்வளோனா பிளான் பண்ணிங்க. ஆனால் ரிஸ்க் மட்டும் நான் ₹2 மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. ஏன்னா நீங்கள் இந்த தெளிவுக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா உங்களுக்கு ₹2 காலி ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க, அங்கே உங்களுக்கு வேலையே கிடையாது. ஆனால் ப்ராஃபிட் என்ன வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து 105 103 என்ன உங்களுக்கு டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம் அதை புக் பண்ணிவிட்டு வெளியே போவீங்க. அது இல்லை அப்படின்னா எந்த பிளானும் கிடையாது. நீங்கள் சும்மா போகிற போக்கில் ஏதோ காசு வருது, வர போக்கில் காசு வருது அப்படின்னா வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு நாள் சம்பாதிப்பீங்க, 3 நாள் விட்டுடுவீங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த விஷயத்த வந்து நான் எல்லா வீடியோவிலும் பதிவிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் இந்த 2024 25 பார்த்திங்கன்னா சொல்கிறத விட்டு நிறைய பேருக்கு வந்து சார் வேணாம் சார் போர் அடிக்குது வேணாம் விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன் நான். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் கூட நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது, ஆனால் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 85,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்போ ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து ஒரு அப்முக்கான ஒரு பிளான் பண்ணலாம். 85,250 85,500 லெவல்லையும் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் இந்த சப்போர்ட் எடுக்காமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்ட வரலாம், ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 84,500 வந்து இதனுடைய ப்ரீவியஸ் லோ லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா மேலே இருக்கிறவரில் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே இருந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். டவுன் சைடு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலும் சின்னதாக ஆப்போசிட் குவான்டிட்டி, அதாவது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் மூவால் ரிஸ்க் ட்ரேடாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண பெட்டர். இப்போ கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸு கொஞ்சம் கரெக்ஷன் வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே போக சொல்ல கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில். ஓகே, ஸோ சென்செக்ஸ் வியூவும் நம்ம பார்த்தாச்சு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது 3த்தையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம உங்களோட பிளான் என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் மேபி மார்க்கெட்டிங்க கரெக்ஷன் இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இல்லை ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.